ஹலோ மக்களே! அனைவருக்கும் வணக்கங்க. நாங்க நல்லா இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம தோட்டத்தில உள்ள அழகான ரோஸ் பூலாம் தான் பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ரோஸுங்க. ஃபர்ஸ்ட்டு விரியிறப்ப இந்த மாரி தான் பிங்கிஷ் சூப்பரா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஒயிட் ஆகுங்க. அடுத்த நாள் ஆகுறப்ப நல்லா ஒயிட் ஆயிரும். நம்ம கட்டிங்ஸ் போட்டு வச்சிருந்த செடி தான் அது. இது பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்மளோட வயலட் கலர் செவந்தி. அடுத்தது இந்த இதில பார்த்தீங்கன்னா, செடி ஃபுல்லா ஒரு ஒயிட் கலர் செவந்தி பார்த்தீங்கன்னா, நெறைய பூ பூத்திருக்கு. இது எல்லாமே தனித்தனி செடி தாங்க. நம்ம ப்ரூன் பண்ணிலாம் எதுவும் விடல. தளவெல்லாம் கிள்ளி விட்டா தான் உஷா வரும்பாங்க. நம்ம அந்த மாரி எதுவுமே பண்ணல. இருந்தாலும் பாருங்களேன், ஒரு செடியும் நல்லா நெறைய வாது வந்து சூப்பரா மொக்கு வச்சிருக்கு. ஒயிட் கலரும் இந்த சைடில் இருக்கிற செடியும் நல்லா மொக்கு வச்சிருக்கு. வயலட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா, நல்லா மொக்கு வந்திருக்கு. என்ன 3 கலர் தான் வந்திருக்கு. இது பாருங்களேன் எல்லோ கலர். இதுவும் அழகா மொக்கு வந்து இப்போதாங்க நல்லா லைட்டாக விரிய ஆரம்பிச்சிட்ருக்கு. இது முதல்ல பார்க்குறப்ப மொக்காவா தான் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விரியுது. எப்பவும் பார்த்திங்கன்னா, நம்ம இதில் அதிகமாக பூக்கக்கூடிய மெரூன் கலர் பாருங்கள். எனக்கு இந்த கலரில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூ பார்க்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. இது பார்த்திங்கன்னா, நம்ம கட்டிங்ஸ் போட்டிருந்தோன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்க, அதுதான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு ஷார்ட் அப்லோட் பண்ணுறேன். எப்படி க்ரோத் ஆகிருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா, சும்மா நிறைய முளைச்சிருந்தது ஒட்டுக்காக கொண்டு வந்து நட்டியிருந்தேன். வயலட் கலர் பால்சம் சூப்பராக இப்போ பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சைடு பார்த்திங்கன்னா, ஒரு ஆரஞ்சு கலர் பால்சம் இருக்குது. அதுவும் இது வந்து எல்லோ கலர் சூப்பராக விரிஞ்சிருக்கு இல்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளோட பிங்க் இப்போ தான் லைட்டாக சின்ன மொக்காக இருக்குது. பூ பொறிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தா ஒயிட் கலர் எப்பவும் போலவே பியூட்டி குயினாக சூப்பராக விரிஞ்சிருக்கு. இதை பற்றி சொல்கிறக்கே வார்த்தை இல்லைங்கிற மாதிரி. அடுத்தது இங்கே பாருங்களேன், ஒயலட் கலர் கண்ணை பறிக்கிற கலரில் இருக்குது. அதே மாதிரி ஆரஞ்சும் என்ன பாருங்கிற மாதிரி அழகாக செடி ஃபுல்லாக பூத்திருக்கு. காலையில் எந்திரிச்சு இதுகளை பார்த்தாவே மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பார்த்தா சாண்டல் ரோஸ், செவன்டே ரோஸ் இருக்குல்லங்க, அது அழகாக ஒரு மொக்கு இருக்குது. அதுக்கப்புறம் மேலே நிறையா 2-3 மொக்கெல்லாம் இருக்குது. உள்ள ஒரு மொக்கு விரிஞ்சிருக்கு. அந்த நேரம் உள்ள அப்படியே இங்கே கீழே வந்தோம்னா இங்கே ஒரு மொக்கு விரிஞ்சிருக்கு. இது ஃபுல்லாக பாருங்கள் ஒரே மொக்காக இருக்குது. அப்புறம் நம்மளோட காக்கட்டாமல்லி பார்த்திங்கன்னா, இப்போ பூவெல்லாம் பூத்து முடிஞ்சதுங்க. ரப்பர் காக்டான் ஒரே ஒரு கொத்து மட்டும்தான் இருக்குது. அப்புறம் நம்மளோட செம்பருத்தி செடியில் பார்த்திங்கன்னா, பூ அழகாக இருக்குது. நம்ம இன்றைக்கி சாமிக்காக நிறையா பூ பொறிச்சாச்சுங்க. இருந்தாலும் இன்னும் நிறையா செடி ஃபுல்லாக இருக்குது பூவு. கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. பாருங்க அப்படியே அழகாக நிறைய பூத்துருக்கு. இது பார்த்திங்கன்னா, நம்மளோட ஃபேண்டா ஆரஞ்சு ரோஸ் செடியும் ரெட் ரோஸ் தாங்க. பாருங்கள், ஃபேண்டா ஆரஞ்சு 2 மொக்கு வச்சுருக்குன்னா, ரெட் ரோஸ் 4 மொக்கு வைக்கிது, 5 மொக்கு. அந்த மாதிரி 2 போட்டி போட்டு நிறையா மொக்கு வச்சுருக்குங்க. இதில் உங்களுக்கு எந்த செடி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.